ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விஜயா இருந்துட்டு பரிகாரன்ற பேரில் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எங்கேயாச்சும் மனோஜை மட்டும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களே சமைக்கணும், உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் மனோஜை பேசி வேறு எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. சரி, மனோஜ்கிட்ட என்ன பேசி எப்படி பேசி அவரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மனோஜ் பணத்துக்காகலாம் நம்மளை கல்யாணம் பண்ணல, என்னை பிடிச்சி போய் தான் அவர் கல்யாணம் பண்ணார். கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லி அவரை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம மனோஜ்கிட்ட சொல்ல போகிறாங்க. நம்ம மனோஜை கூட்டிகிட்டு வந்து, மனோஜ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை கேட்டுட்டு நீ எனக்கு ஆதரவாக என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூடவே இருக்கணும் ப்ளீஸ் மனோஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி ஏதோ பேசிட்டு இருக்க, லைஃப் லாங் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், அதில் என்ன உனக்கு டவுட்டா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மனோஜ், எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட மனோஜ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, நீ பாட்டுக்கு சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ், எனக்கு பிடிக்காம தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு, பாதியிலேயே என்ன அவர் விட்டுட்டு போயிட்டாரு, இதெல்லாம் மறைச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மனோஜை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மனோஜ், என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல, வா மனோஜ், நீயும் நானும் எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காரு. என்ன பேசுறதுன்னே அவருக்கு தெரியல. என்ன ரோகிணி சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையே என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரோகிணி இருந்துட்டு, வா மனோஜ், நம்ம இந்த வீட்டு விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை தொடர்ந்து மனோஜ் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.